வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 24/3/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். அப்போ யாரெல்லாம் உத்திராடத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். இப்போ ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னும் போதே நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்க போகுது. சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2. யாரெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்திருக்கீங்களோ, திருவாதிரையில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அப்போ நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் பொறுமை மற்றும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம், இந்த உத்திராடம் நட்சத்திரம் உங்களில் யாராருக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம் மற்றும் புரட்டாதி. இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. நீங்கள் இன்னைக்கு கை வைக்கிற எல்லாத்துலேயுமே ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் போராடம். இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கு நீங்கள் கூடுதல் பொறுமையோடு எல்லா செயல்களையும் அணுக வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதியா, இந்த 24ஆம் தேதி உங்களில் யாராருக்கு அற்புதமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 8, 9, 17, 18, 26 மற்றும் 27. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்றைய நாள் ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகம் இல்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 3, 10, 19, 21, 28 மற்றும் 30. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு எல்லா செயல்களையும் பொறுமையோடு அணுக வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.